மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். செல்ஃபி எடுத்த போட்டோஸ் வந்து அந்த பசங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க, வேங்கவேல் வாட்ஸ்அப் குரூப் பண்ணி ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அதுலதான் இந்த பசங்க போடுறானுங்க அந்த போட்டோவை. நீ மேல போய் அது ஏதோ தூசி இருக்குன்னு உட்கார்ந்த ஒன்னு அறியாமலே மனம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் முரளிராஜா நீங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். பின்னணியில என்ன இது எல்லாமே ரெக்கார்டு இருக்கு மேடம். அவர் ஏன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கினாரு? இதுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி இவங்களை ஏன் டிஎஸ்பியா போட்டாங்க? இந்த அம்மாவை ஏன் கம்பல்சரியா கொண்டு போட்டாங்க? இது பின்னணி என்ன? தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து இங்க இருக்கிற பிரபாகர்னு ஒரு பையன் வந்து ஒரு பட்டியல்சாதி பையன் அப்பான்னு சொல்லுவான். இன்வெஸ்டிகேஷன்ல அப்பான்னு சொல்றியே, அப்ப அவருக்கு நீ பிறந்தியாலாம் கேட்டு மிரட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்த கூட்டத்துல ஜீவானந்தம் பேசவே இல்லை. சதாசிவம் என்ற ஐயாக தான் கேள்வி எழுப்புறாரு. நீ எடுத்தல ஜனவரி மாசம் 9ஆம் தேதி நீ பிக்ஸ் பண்ணல அதே அறிக்கையை 2025 ஜனவரி மாசம் கொடுத்திருக்க. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். வேங்கை வயல் விவகாரம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றது. அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. ஆனா கூட்டணி கட்சிகள் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றி சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். 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 வேங்கை வயல் விவகாரம் ஏன் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னு திரும்ப அரசை பார்த்து கேள்வி கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னைக்கு அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் கூட இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் மேலே நீங்க வழக்கு போடுவீங்களா அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம் என்னவாக இருக்கிறது? நான் வேங்கவயலுக்கு இதுவரை ஒரு 7-8 முறை போயிருக்கேன் மேடம். அதே மாதிரி வேங்கவயல் மக்களும் எங்க அலுவலகத்துக்கு நிறைய முறை வந்திருக்கிறாங்க. கோர்ட்லயே இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது எங்க வேங்கவயல் இன்சிடென்ட்ல 2023லயே 2 வருஷத்துக்கு முன்னாடி 12 ஜனவரி 2023 நான் தெரியப்படுத்திருக்கேன். பாதிக்கப்பட்ட மக்களையே தான் அவங்க சித்திரவதை பண்ணாங்க. அதுல ஒரு இடம் மலம் எப்படி இருந்துச்சுன்னு எழுதி வரைஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. மலத்தை எப்படி கரைச்சிங்கன்னு செய்து கையால செஞ்சு காட்டுங்கன்னாங்க. இதெல்லாம் நடந்த சித்திரவதை. அவங்க சொல்றாங்க, நாங்க இது செய்யவே இல்லை, எங்களை போட்டு ஏன் டார்ச்சர் பண்றீங்க, நாங்க தான் அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இப்ப அந்த அறிக்கையில என்னன்னா எவ்வளவு ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் இருக்குன்றது சொல்ல வரேன் உங்களுக்கு. இந்த அறிக்கை, இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்குனாக்க 26ஆம் தேதி அந்த கிணத்துல மலத்தை எடுத்ததாதான் 26/12/2022 அன்னைக்குதான் தெரிய வந்துச்சு. ஆனா 24ஆம் தேதியே அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அட்மிட் ஆகுறாங்க. அதுல அந்த பெட்டிஷனர் கனகராஜுடைய மக 6 வயசு குழந்தைய கொண்டு போய் சேர்க்கறத மட்டும் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னாக்கா 22ஆம் தேதி 20ஆம் தேதி 18ஆம் தேதி அப்ப இருந்தே மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த எஃப்ஐஆர் 239 எஃப்ஐஆர் வெள்ளனூர் ஸ்டேஷன்ல சொல்லப்பட்ட எஃப்ஐஆர் தெளிவா சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரில் மாசு கலந்திருக்கு, தண்ணீரை நீங்க பரிசோதனை செய்யுங்க. இது 24ஆம் தேதி போட்ட எஃப்ஐஆர்ல தெளிவா இருக்கு. சம்பவம் 26. அப்ப இது 1. 2, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பின்னணியா இந்த அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அப்ப இப்ப அந்த பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பாருங்க, முத்தையான்னு சொல்லிட்டு, அவருக்கும் ஜீவானந்தம் என்றவருக்கும் தகராறு நடந்து போச்சு. அது இப்ப இருக்கிற கிரைம் நம்பர்ல தான் வருது. இப்ப இருக்கிற சார்ஜ் ஷீட்ல சொல்றாங்க அந்த தகராறு நடந்துச்சு. அதனால அந்த ஜீவானந்தம் தன் தந்தையை எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு முரளிராஜா தூண்டுதல் பேர்ல 2 பசங்க சேர்ந்து 3 பேர் செஞ்சுட்டாங்கன்றாங்க. அன்னைக்கு நடந்த கூட்டத்துல ஜீவானந்தம் பேசவே இல்லை. சதாசிவம் என்ற ஐயாக தான் கேள்வி எழுப்புறாரு. நீ எங்க ஊருக்கு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டேன்ற, ஆனா ஒண்ணுமே செய்யலன்றாரு. இதை தான் பிரச்சனை பண்ணினேன் அப்படின்றத பெட்டிஷனை 2023 எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காரு சதாசிவம். ஜீவானந்தம் சொல்லப்படல. இப்ப என்னன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாருக்கும் எடுத்தாங்க, 90க்கு மேற்பட்ட எடுத்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ரத்த மாதிரி டெஸ்ட் எடுத்தாங்க, அதுவும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷர்லாம் வச்சுக்கிட்டு இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கேஸை இந்த அப்பாவி அவங்க மேலேயே ஒரு ஃபைல் பண்ணி அது என்ன பண்ற கேஸை வேகமா முடிக்கணுன்றதுக்காக இது இன்னைக்கு நடக்கல.
ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி என்கொயரி பண்ணாரு. அதுக்கப்புறம் ஐஜி தலைமையில 11 பேர் கொண்ட ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அது எப்ப இதுலயும் நடந்துச்சு, ஜனவரியில 2023. அதுக்கப்புறம் 17-18 வாக்கில் தான் சிபிசிஐடிக்கு போகுது. சிபிசிஐடியில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்றவர் பால் பாண்டியன் ஒரு டிஎஸ்பி. அவர் என்ன பண்றாருன்னா வாலண்டியரா அவர் டிரான்ஸ்ஃபர் கேட்டு வேற இடத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டிஎஸ்பி இந்த அம்மா வராங்க. இப்ப இவங்க தான் இது கொடுக்குறாங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி அதுக்கப்புறம் புலன் விசாரணை அதிகாரி ஏற்கனவே பால் பாண்டி பார்த்த அந்த கேஸ் அதோட சாராம்சம் தான் இந்த அம்மையார் இப்ப கொடுத்துருக்காங்க. இவங்களால இந்த சயின்டிபிக் எவிடன்ஸால பண்ண முடியல. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆடியோ இருக்கு பாருங்க, இந்த ஆடியோ ஒன்று கசி விடுறாங்கல்ல, ஆடியோ வீடியோ. இது போட்டோஸ் எல்லாம் வருதே சார். என்ன மேடம்? போட்டோஸ் எல்லாம் வேற வந்திருக்கே. அதுதான் போட்டோஸ். இந்த செல்ஃபி எடுத்த போட்டோஸ் அந்த பசங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க, வேங்க வெயில் வாட்ஸ்அப் குரூப்னு. ஒரு 20-25 பேர் இருப்பானுங்க. அதுலதான் இந்த பசங்க போடுறானுங்க அந்த போட்டோவை. கிராமத்துல இந்த சின்ன பசங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. ஒரு மலத்தை எடுத்து அவன் தொட்டில இப்படி போடப்பட்டிருக்கின்றத அவனே செல்ஃபி எடுத்து அவனே போடுறான். மொத்தம் 7 பேரை ஃபர்ஸ்ட் கார்னர் பண்றாங்க. அந்த ஊர் பசங்க எல்லாமே 7 பேர் இளைஞர்கள். இப்ப நீ செல்போன்ல அனுப்பிச்சல, அப்ப அனுப்பின உடனே இது ஏன் போட்டோ எடுத்த? அதுக்கப்புறம் இங்க ஒரு பையன் கூப்பிடுறான், அவன் ஒரு கவர் எடுத்துட்டு போறான், ஒரு பிளாஸ்டிக் கவர், அந்த மலத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் மேலே ஏறுறாங்க. இப்ப அந்த செல்போன்ல போட்டோ எடுத்தது, போட்டோல நீ ஏன் சிரிச்சுட்டு நின்ன? உங்க ஊர்ல ஒரு மலத்தை போட்டாங்க அப்படின்னா நீ சோகமா தானே இருக்கணும். இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள். பசங்க விளையாட்டா சிரிச்சிருக்கானுங்க, அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட பேசுற ஆடியோ இருக்கு பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், அதே டிஎஸ்பி ஹோல் கான்வர்சேஷன் நீங்க போட்டு விடுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மேடம், ஒரு உதாரணம் சொல்ல வரேன். இந்த கான்வர்சேஷனுடைய இதை சொல்றேன். அவனை விடக்கூடாது. அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு, கோர்ட்ல கேஸ் போடுறேன் அப்படின்ற. இந்த கோர்ட்ல கேஸ் போடுறன்ற வார்த்தையை விட்டுடுவீங்க. அவனை விடக்கூடாது, என்ன பண்ற பாருன்றதை மட்டும் எடுத்து போடுறது. அது என்ன தெரியும், வெளியில வரும்போது இவர் கொலை மிரட்டல் விடுத்தாரு, அவனை அப்பவே காமிக்க. அதே தான் சமூகத்துல இவங்க பரப்புனது, அந்த ஆடியோ வச்சுக்கிட்டு. ஓல் கான்வர்சேஷன் இவங்க வெளியிடல. அதான் நான் சொல்ல வரேன். நான் அவங்க ஒத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒத்துக்காதீங்க, உண்மையை ஒத்துக்காதீங்கன்னு சொல்ல வரல. அடிப்பாங்க, சிதவை பண்ணுவாங்க, நீங்க உண்மை பக்கம் இருக்கு, ஏதாவது பயந்துட்டு ஒத்துக்காத அப்படின்றதுக்கு அந்த அம்மா கலவைக்கெல்லாம் சொல்றாங்க. அதை ஒரு இதா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வாதத்துக்கு வராங்க. இந்த டிஎன்ஏ ஒண்ணு இருக்கு பாருங்க, மலத்தை. இது உலகத்துக்கு தெரியணும். இதெல்லாம் இந்த மலம் என்னன்னாக்க 27ஆம் தேதி எடுத்துட்டு போய் காவிரி நகர்னு திருச்சி ரோட்ல போட்டு போயிடுறாங்க தூய்மை பணியாளர். 4 நாள் கழிச்சு போலீஸ் வராங்க 8 மணிக்கு. அன்னைக்கு ஒரு மலத்தை எடுத்துமே அது எங்க, அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ன்றாங்க. அப்புறம் அந்த 2 பசங்களை இப்ப குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காங்க பாருங்க, இந்த பையன் தான் கூட்டு போறாங்க. ஒரு பையனை, இந்த பையனையும் இன்னொரு பையனையும் கூட்டு போறாங்க. அந்த தூய்மை பணியாளர் எல்லாரும் ஒரு வாகனத்துல 8 மணிக்கு திருச்சி ரோட்ல 20-25 கிலோமீட்டர் தள்ளி போய் நிறுத்தி அந்த குப்பையில தேடுறாங்க. ஒரு கவர்ல ஒரு மலம் இருக்கு, அந்த மலம் தான் இந்த மலம் தூக்கிட்டு போறாங்க. அதுதான் டிஎன்ஏ டெஸ்ட். நீங்க எவ்வளவு ஒரு 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 மோசமான ஒரு எவ்வளவு நீங்க மலத்தை தூக்கி குப்பையில போட்டீங்க, தூய்மை பணியாளர் போட்ட, எல்லாம் ஊருக்கே தெரியும் மேடம். இது ஊருக்கே தெரியும். நீ அதை போயிட்டு கலெக்ட் பண்ணி நீ காட்டியிருக்கிற. அதனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்படல. இன்னொன்னு, மலத்தை யார் கொட்டி வச்சான்னு கண்டுபிடிப்பீங்களா? யாருடைய மலம் கண்டுபிடிப்பீங்களா? இந்த பேசிக் நாலேஜ் கூட அப்ப யாருக்கும் இல்ல. அப்ப என்ன பண்றான், டே 1ல இருந்து நீ தான் பண்ண டேங்கும் ஏரியால இருக்கு. அதாவது அந்த போட்டோல இந்த இடம் போட்டோல பார்த்தா அந்த பசங்க கையில தானே இருக்கு. எது போட்டோல பார்க்கும்போது அந்த பாருங்க, முரளி ராஜா அந்த பையன் தான் இப்ப அதுல இதா இருக்கிறாரு, குற்றவாளியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ 9:27 மணிக்கு செல்போனில் எடுத்த போட்டோவிலும் ஒரு துண்டு மலம் புதிதாக கிடக்குறது வரிசையா டைம் படி குடுக்குறாங்களே. அவங்க போட்டோல இருக்கிறது, கவர்ல வச்சிருக்கிறது. அப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க வருத்தமால இருக்கணும் பண்றதுன்னா, இப்ப இவங்களோட குற்றச்சாட்டு என்ன? அரசு தரப்புல போட்டோவை இந்த பாரு என்ன பழி வாங்குறதுக்காக அவங்களே அந்த மலத்தை வச்சு போட்டு என்ன பண்ண போறேன் பாருன்னு காட்ட போறான். அப்போ உங்களுக்கு அந்த சிரிப்பு வருதுங்கிறாங்க. இல்ல மேடம், இவங்க என்னன்னா அதுதான் சொல்ல வர, அதுதான் அவங்களுடைய அனுமானம். அந்த போட்டோல ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிறாங்க மேடம், இந்த பசங்க எடுக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் இவருக்கு ட்ரை பண்றாங்க, இந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் கணவருக்கு ட்ரை பண்றாங்க. அவர் போனை எடுக்கல.
எடுத்த உடனே சிதம்பரம்னு ஒரு ஒரு முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடண்ட் போன் பண்றாங்க. அந்த சிதம்பரம் அங்க வந்துடுறாரு, இந்த ஆபரேட்டர் அங்க வந்துடுறாரு. இதெல்லாம் இவங்கெல்லாம் எடுத்துட்டு வந்த பிறகுதான் இஷ்யூ வெளியில வருது. இந்த பசங்க எடுத்துட்டு வந்த பிறகு அவன் மேல போய் பாக்குறாங்க, தென்னி மேல பாக்குறானுங்க, கவர் எடுத்துட்டு வரான்றாங்க, கவர் எடுத்துட்டு போறானுங்க. அதுக்கு இடையிலதான் எல்லா போட்டோ எடுக்கப்படுது. அந்த ஒரு நிமிஷம் அப்ப நீங்க சொல்றது இவங்க போடல, போட்டத அவன் எடுத்து அதை காட்டுறாங்கிறீங்களா? அப்படி எடுத்து காட்டுறவன் எப்படி சிரிப்பான்? அதே லாஜிக் இருக்குல்ல. நம்மளோட தொட்டியில எப்படி அவன் மரத்தை போட்டாங்கிற அந்த கோபம் தானே இருக்கணும். இல்ல மேடம், நீங்க என்னன்னா இந்த பயல்களுக்கு என்னன்னா, நீங்க நிறைய நேரங்கள் நான் கிராமத்துல பழகுனால சொல்ல வரேன். அவன் நிறைய நேரங்கள்ல அது பெயினாவே பாக்குறது இல்ல, அது கிண்டலா சிரிச்சிருக்காங்க. அதாவது தண்ணிக்குள்ள மலத்தை நிறைய இது ஒரு சூழல் நான் கிராமத்துல சொல்ல வரேன். அந்த வேலை நமக்கு இருக்கும், ஒரு ஒரு பெரியவங்களுக்கு இருக்கும். அந்த பயலுக்கு என்ன பண்ணாங்க, விளையாட்டா எடுத்து போய் அது போட்டோ எடுத்து இது எடுத்திருக்காங்க. இது போட்டோ உள்ள கடந்திருக்கு, மலம் கடந்திருக்குன்றத, தண்ணிக்குள்ள கடந்திருக்குன்றதான் விளையாட்டா செஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க முதல் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிபிசி நடந்தது என்னன்னா, இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். நீ மலத்தை கழிக்கல, நீ மேல போய் அது ஏதோ தூசி இருக்குன்னு உட்கார்ந்த ஒன்னு அறியாமலே மலம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் முரளிராஜா கிட்ட. இந்த டேங்க்ல நீங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். பின்னணியில என்ன, இது எல்லாமே ரெக்கார்டு இருக்கு மேடம். இது எல்லாமே அபிஷியலுக்கு அவங்க தெரியப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70 பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இது நீ தெரியப்படுத்துன்றாங்க. அதுக்கப்புறம் மாட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. என்ன தெரியுமா மேடம், அந்த தண்ணி டேங்க் கிட்டது இவங்க சொல்ற மாதிரி இவங்க குடியிருப்புல இருந்தாலும் கூட தள்ளிதான் இருக்கு. அதாவது அந்த அவங்க மக்கள், மாட்டு சமூக மக்கள் இருக்காங்க பாருங்க, அது ரோட்டு ஓரத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கும், அவ்வளவுதான். அது இரவு நேரத்தை யாரும் வரலாம் அந்த இடத்துக்கு. அதாவது குடியிருப்பு நடுவில் இல்ல, இது கார்னர்ல அது இருக்கு. இங்க ஒரு கார்னர் இருக்கு, இங்க இருந்தா குடியிருப்பு போற மாதிரி இருக்கு. அந்த இடத்த பார்த்து சொல்ல வரேன் நான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த போட்டோவை நீயா நீயா ரிலீஸ் பண்ண. இதுல என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் போச்சு, உங்களுக்கு சொல்றேன். சிதம்பரத்துக்கு ஆதரவா இவங்க இருந்தாங்க. யாரு? இந்த பசங்க. அப்படிதான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. முன்னாள் பஞ்சாயத்து தலைவருக்கும் இந்நாள் பஞ்சாயத்து தலைவருக்கும் பிரச்சனை. அந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் என்பவர் ஒரு முக்குளத்தூர் சமூகம். உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட் இங்க இருக்கிற பிரபாகர்னு ஒரு பையன் ஒரு பட்டியல் சாதி பையன் அப்பான்னு கூப்பிடுவான். இன்வெஸ்டிகேஷன்ல அப்பான்னு சொல்றியே, அப்ப அவருக்கு நீ பிறந்தியானலாம் கேட்டு மிரட்டு இருக்காங்க. இது இந்த பையன் பதிவு பண்ணி அனுப்பியிருக்கான். இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அந்த சிதம்பரத்தை கூட்டு தான் வச்சாங்க. ஸ்டேஷன்ல சிதம்பரத்தை கூட்டு வச்சாங்க. சிதம்பரத்தையும் நான் மீட் பண்ண போய் அவர் சொல்றாரு, சார் நாங்க யார் இப்ப ஃபர்ஸ்ட் அவரை தான் சார்ஜ் பண்ணாங்க. அவரு தூண்டுதல் பேர்ல இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடண்ட் கணவருக்கு எதிராக இது பண்ணாங்க, இந்த சமூகத்துக்கு எதிராக பண்ணாங்கன்றதான் அவங்க சார்ஜ் பண்ண பார்த்தாங்க. அது ஒரு அளவு போன பிறகு அது வலுவா இல்ல. அது அவங்களோட விசாரணையில 60% ஃபர்ஸ்ட் சிதம்பரத்துக்காக இந்த பசங்க பண்ணாங்கன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க போட்டதா சொல்லலாமான்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. இப்படிலாம் மாத்தி 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 செஞ்சாங்க. இப்ப ஏன் அங்க வைக்க முடியல அப்படின்னா, சிதம்பரத்தை கையில் எடுத்தாக்க அங்க என்னவாகும்னா, அவரு ஒரு பெரிய ஸ்ட்ராங் அந்த பக்க கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி இணைஞ்சிருவாங்க, பாதிக்கப்பட்டணும். இவங்க தனியா இருப்பாங்க, மோதல் வந்துடும். இது ஒரு பெரிய காஸ்ட் கணக்கு உள்ள இருக்குது. இதெல்லாம் கணக்கில் வச்சுதான் இப்ப 2 மினிஸ்டர் போறாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், 2 மினிஸ்டர் போறாங்க. இது நான் ஆரம்பத்துல சொல்றேன். பொங்கல் அப்ப 2023 பொங்கல் அப்ப போறாங்க. சமத்துவ பொங்கல் வைக்கணும்னு ஊருக்கு போறாங்க. ஒரு மினிஸ்டர் ரகுபதி, இன்னொரு மினிஸ்டர் மெய்யநாதன். மெய்யநாதன் அந்த இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர். மெய்யநாதன் அந்த பகுதி போறார், ரகுபதி இந்த பகுதி போறாரு. 2 பேருமே ஒரு இடத்துக்கு போலங்க. நான் அப்பயே கேள்வி வைப்பேன், ஒரு மினிஸ்டரா போற 2 பேரும் 2 மக்களையும் ஒன்னா அவர் வச்சு பேசினா என்ன? நீங்க போகும்போது கூட 2 பக்கமா தானே போறீங்க. இப்ப நீங்க அங்கேயே ஏற்கனவே அவங்க கவிதாராமு கலெக்டரா இருக்கும் போது கோயிலுக்குள்ள போகலான் போது ஒரு அம்மா சாமி அடிச்சு கோயிலுக்குள்ள போக கூடாதுன்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க டம்ளர் 2 வழக்கு போட்டாங்க. கவிதாராம் என்ன சொன்னாங்கன்னா, வேங்க வயலை விசிட் பண்ணும் போது ஒண்ணு கோவிலுக்குள்ள போக முடியலன்றதுக்கு வழக்கு, எஸ்சிஸ்டி வழக்கு. அடுத்தது டம்ளர் அங்க டீ டம்ளர் இருக்குன்னு சொல்லிட்டு 2 கம்ப்ளைண்ட். யார் தெரியுங்களா? அரசு தாசில்தார். அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்றாரு.
இங்க தீண்டாம இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இதுல என்ன பண்றாங்க, விசாரணை அங்க தீண்டாமை அறிக்கை கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சிபிசிஐடி நீங்க போன ஜூன் மாசம் நீங்க வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணீங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டது தெரியுங்களா உங்களுக்கு? டிஎன்ஏ டெஸ்ட் என்பது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஒரு விந்தையான வழக்கு இருக்கு. டிஎன்ஏ ஆக்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா, வந்து குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டுக்கும் ரிமாண்ட் பர்சன் இவங்க 2 பேருக்கு தான் டிஎன்ஏ பண்ணணும்னு இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடையாது. இப்போ நியூ அமெண்ட்மெண்ட்ல வந்து என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னாக்க போலீஸ் யாரை நினைச்சாலும் டிஎன்ஏ பண்ணலான்ட்டு. இது மனித உரிமைகளுக்கு விரோதமானதுன்னு சொல்லி திமுக தான் கேஸை ஃபைல் பண்ணியிருக்கு. என்ஆர் இளங்கோ தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. மனித உரிமை விரோதம் சொல்லிட்டு அந்த கேஸ் அங்க ஃபைல் பண்ணிட்டு அதே போலீஸ் தப்பு பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடியோவும் இந்த ஆடியோவும்ன்றாங்க. ஒரு புலன் விசாரணை அதிகாரி, நீ நல்லா புரிஞ்சுக்கணும், இது பெரிய ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அது இன்னொன்னு, கனகராஜ் வந்து இந்த அவர் தான் பெட்டிஷனர். கனகராஜ் பெட்டிஷனர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 4ல விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ்ல அவர் எதெல்லாம் கேட்கிறாரோ அதெல்லாம் நீதிமன்றம் கொடுக்கணும்னு இருக்கு சட்டத்துல. விசாரணை அதிகாரி கொடுத்தாகணும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 முறை பெட்டிஷன் போட்டாரு. ஒரு டாக்குமெண்ட் சிபிசிஐடி தரல. இப்ப இன்னொன்னு, இப்ப அண்மையில கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்க இன்னும் 1 மாசமே 3 மாசம் டைம் கேட்டு மறுநாள் ஏன் கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிங்க? இது தாக்கல் பண்றதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொன்னீங்க. கோர்ட்ல போய் அப்புறம் மறுநாளே கொண்டு போய் எதுக்கு கோர்ட்ல வந்து புதுக்கோட்டை கோர்ட்ல ஒப்படைச்சிருக்கீங்க? எதுக்கு போட்டீங்க? என்ன நம்பர் பண்ணல, நீதிபதி நம்பர் பண்ணாம நாங்க வந்து பெண்டிங் இன் கோர்ட் அப்படிதான் இந்த சார்ஜ் ஷீட் இருக்கு. அதை எடுத்து பார்த்தாலும் தெரியுது. என்னை பொறுத்தவரை குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். ஆனா இவங்க சொல்ற அந்த கணக்குகள் இருக்கு பாருங்க, அது சுத்தமாக இல்லை. அதை நம்ம இப்படி சொல்லணும்னு வச்சுக்க, நம்ம என்ன குற்றவாளிக்கு ஆதரவா பேசுற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்லவே கிடையாது. சரி, ஆனா சார், இப்ப அவங்க கொடுத்திருக்கிற டைமிங் முதற்கொண்டு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறது விவகாரமோ இந்த சார்ஜ் ஷீட்ல கொடுத்திருக்கிறதும், இந்த போட்டோ ஆடியோ இத வச்சு இவங்க இதுதான் 3 பேர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க சொன்னதுலேருந்து நம்ம வந்து மாறி வேற ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட முடியுமா? சார்ஜ் ஷீட் வந்து பெருசா இருக்கும் மேடம். இவங்க சார்ஜ் ஷீட்டை கொடுக்கல மேடம். இன்னும் நம்ம வெளியில கசிய விடல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. சார்ஜ் ஷீட் யாருமே என்ன படிக்கல. அவங்க கையில யார் கையிலுமே கொடுக்கல, யாருக்குமே தெரியாது. ஒரு ஸ்னாப்ஸ் இருக்கு பாருங்க, ஸ்னாப்ஸ் கூட கிடையாது மேடம். அது அவங்களுக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை தெரிச்சு விட்டு போயிருக்காங்க. இது என்ன பண்றது, வேணுங்கனே போலீஸ் என்ன பண்ணுதுன்னா கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி தெரிச்சு விடுறது தான் வேலை நடக்குது. அது சார்ஜ் ஷீட் வந்து அவங்களுடைய விசாரணை. இதுல என்ன கொடுமை தெரியுங்களா? இந்த கேஸ் எஸ்சிஎஸ்டி கோர்ட்ல நடக்குது, சிறப்பு நீதிமன்றம் புதுக்கோட்டை. எஸ்சிஎஸ்டி கேஸுக்காக விசாரணை பண்ண வந்தவங்க இப்ப எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு அகேன்ஸ்டா வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. இந்தியாவில இதுதான் முதல் கேஸ். இந்தியாவிலேயே ஒரு பட்டியல் சாதி மக்கள் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் போது அவனுக்கு எதிராக ஒரு சார்ஜ் ஷீட்டை கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன் மேடம், இது இந்த நாளை குறிச்சு வச்சுங்க. இந்த கேஸ் நிக்காதுன்னு சிபிசிஐடிக்கு தெரியும். எனக்கு கேஸ் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்றேன்னு தெரியும். எனக்கு எவிடன்ஸ் இல்ல, அது அனுமானம். அதுக்கு அது அனுமானத்துக்கு தான் இந்த குரலையும் இந்த வீடியோவும் பெற்று வச்சு, நீ ஏன் வந்து சிரிச்சுட்டு இருந்த, நீ ஏன் இந்த மேல போன, இவங்க பேக்ரவுண்ட்ல சொன்னாங்க பாருங்க. அதை வந்து அவங்க விசாரிக்கவே இல்லை. கடிவாளம் கட்டின மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட் தான். தொட்டி மேல எவன் ஏறினானாக்க மலம் கிடக்கிற அன்னைக்கு ஏறி இறங்கின அந்த அதே இன்சிடென்ட் தான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சுலாம் கேட்கல. அந்த பயல்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? யார்கிட்டயே சொல்லி கவர்மெண்ட் வரவழைச்சு அந்த மலத்தை சுத்தம் பண்ணிருக்கணும். இன்னொரு பக்கம், சரி இவ்வளவு சென்சிட்டிவான கேஸுக்கு அப்புறம் ஏன் கவர்மெண்ட் தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் கழுவி விட்டீங்க? ஏன் தண்ணி ஊத்தி கழுவி விட்டீங்க? எத்தனையோ லிட்டரை வந்து தண்ணியை ஊத்தி கழுவி சுத்தப்படுத்தணும்னு அப்ப நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரியஸா போயிட்டு இருக்கு. அந்த என்டையர் இதையும் கழுவி விட்டது வந்து கவர்மெண்ட் தானே. எல்லாரும் தானே சாட்சியா இருந்தாங்க, போட்டோ எல்லாமே வந்துச்சு. ஆனா சார், இதுல ஒரு சந்தேகம் எனக்கு.
இப்ப வந்து காலையில 5 மணியிலேந்து நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் ஏற்றப்பட்டு 7:30 மணி அளவில் தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தா அது வந்து செதறி இருக்கும். அதுக்கு கரெக்டா தண்ணி ஏத்துனதுக்கு அப்புறம் தான் இது வந்து நடந்ததுனாலதான் அது துண்டா இருந்திருக்கு. இப்ப இந்த பசங்க வந்து அதை போயிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்றீங்களா முன்னாடியும் பின்னாடியும் நடந்தது என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர்றீங்க இல்லையா? அப்ப இவங்க குடுக்கறது சிங்க்ரனைஸ் ஆகுதா? இல்ல மேடம், கண்டிப்பா இவங்க இது ஒரு ஒரு இந்த இது ரொம்ப ரொம்ப சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி கொஞ்சம் நிறைய பேர் எக்ஸ்பர்ட் பேசினேன். வெளியில கொஞ்சம் யூகேல ஆஸ்திரேலியால கனெக்ட் பண்ணி கூட டாக்டர் பேசினேன். என்ன இது இப்படி சொல்றாங்க, பாசிபிள் இருக்கான்னு. ரொம்ப ரேர்ன்றாங்க. பிபிசில கூட ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு இந்த வேங்கோயில் பத்தி. அவங்களும் சில வெளிநாட்டு எக்ஸ்பர்ட்ல பேசிட்டாங்க. இது ரொம்ப கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் அவங்களும் சொல்றாங்க. அதனுடைய எப்ப போடப்பட்டது, அதனுடைய கனி டைம் என்ன, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. ரெண்டாவது இவங்க சேகரிச்ச மலத்தை கொண்டு போய் வெயில்ல போற ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி அந்த மலத்தை இவங்க டெஸ்ட் மட்டும் வந்திருக்காங்க. அன்னைக்கு கழிவு விட்டாங்க. ரொம்ப இதுதான் சிக்கல் இருக்கு. சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேடம் தொட்டி வந்து பெரிய தொட்டி மேடம், அது பெரிய தொட்டி. இந்த இந்த கடைசியில வந்து அது வாழ்வு இருக்காது, அதுக்கு மேலதான் வாழ்வு இருக்காது. ஒரு 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 அடிக்கு மேல வாழ்வு இருக்கு. நீங்க வந்து ஃபுல்லு தண்ணி போகாது. அதுல தொட்டி இருக்கு பாருங்க, தொட்டிக்கு வந்து ஒரு அடி மேல 1.5 அடிக்கு மேலதான் அந்த வாழ்வு வச்சு இங்க தண்ணி வந்துட்டு இருக்கு. எப்போதுமே நீங்க வந்து இந்த தண்ணி வந்து நின்றுட்டே இருக்கும். அவங்க எப்ப கொட்டி வச்சான்னு தெரியல, அந்த தண்ணி வந்து கலந்து கலந்து வந்து இருக்குன்றாங்க. ரெண்டாவது வந்து தண்ணி வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்குதுன்ட்டு 23ஆம் தேதி 22ஆம் தேதி பேசுறாங்க மக்கள். இது எல்லாம் விசாரணை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டே தண்ணி வாடை அடிக்குது, தண்ணி வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி வாடை அடிக்குதுங்க, ஒரு மாதிரி துர்நாற்றம் வச்சிருங்க. அவங்களுக்கு சரியா கணக்கு தெரியல, ஒரு மாதிரி வாடையா அடிக்குதுங்க தண்ணி. அதுக்கப்புறம் அது குடிக்க தான் எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. அதனால அவங்க கணக்கு என்னன்னாக்க, இந்த 26ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 7-8 நாள் இவங்களுக்கு அது வாடை அஃபெக்ட் ஆயிருக்காங்க மக்கள். அந்த என்டையர் மக்களுமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுமே. சிறு குடியிருப்பு தானே அது, அதுக்காக சொல்லலாம். அவங்க ஏரியா அந்த கணக்கை மட்டும் தான் வச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க. நீங்க கேக்குறீங்களா இதே கேள்வி? ஆனா ஒரு தரப்பு என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் அப்படி பண்ணக்கூடாது? ஒரு பழிவாங்குற நோக்கு இருக்கும் போது ஏன் அவங்க அந்த குற்றத்தை தனக்கு எதிராகவே பண்ணிருக்க கூடாது? இது வந்து இன்னொரு தரப்போட கேள்விங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன். அவங்க கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு வன்மம் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது மேடம். அந்த அளவுக்கு நான் சொல்றேன். அந்த 3 பேர் யாரும் சொல்றோம், அந்த சுதர்சன்ற பையன் அங்க இருக்கிற பகுதியில நல்லா படிக்கக்கூடிய பையன், பிஎஸ்சி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்க பையன். நீங்க அவங்க யாரெல்லாம் டார்கெட்ன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த இன்னொரு பையன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து பிசினஸ் தனியார் வங்கியில வேலை பார்த்து நிறைய நல்லா சம்பாதிக்கிற பையன். 3வது காவல்துறையில் இருக்கிற பையன். இந்த 3 பேருமே கொஞ்சம் ஒருத்தன் கல்வியில, ஒருத்தன் பிசினஸ்ல, ஒருத்தன் வந்து அரசு பணியில. இப்ப யாரும் வந்து இவங்க வந்து இவங்களாவே கொட்டிட்டு, இது வந்து வன்மத்திலிருந்து அவங்க சொல்றது. அவங்க எவனாவது மலத்தை வந்து கொட்டிட்டு அது மாதிரி வேலை செய்வாங்களா? இப்ப நான் வந்து மேடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 முறையா கிராஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், 3 மாசம் முன்னாடி வரை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நீ எடுத்தல்ல ஜனவரி மாசம் 9ஆம் தேதி நீ பிக்ஸ் பண்ணல அதே அறிக்கையை 2025 ஜனவரி மாசம் கொடுக்குறீங்க. வேற ஒண்ணுமே டெவலப் இல்ல, அதுல வேற ஒண்ணுமே டெவலப் இல்ல. இப்ப என்ன சொல்ல வருவாங்க, நாங்க இவங்க தான் பிக்ஸ் பண்ணோம், சயின்டிபிக் எவிடன்ஸ்க்காக இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சயின்டிபிக் எவிடன்ஸ் தான் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. கண்டுபிடிக்க முடியல. நீங்களே சொல்லிட்டீங்க கோர்ட்ல போய். அவர் ஏன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆனாரு? இதுக்கு முன்னாடி உள்ள டிஎஸ்பி இவங்களை ஏன் டிஎஸ்பியா போட்டாங்க? இந்த அம்மாவை ஏன் கம்பல்சரியா கொண்டு போட்டாங்க? இது பின்னணி என்ன? இதுல சம்பந்தப்பட்ட அந்த ஆயுதப்படை காவலர் தானே இந்த குற்றவாளின்னு ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்கிறவர். அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? துறை ரீதியாவோ இல்ல ஏதாவது கேஸோ போட்டிருக்காங்களா? அது மேடம் உங்களுக்கு ஒரு நான் என்ன சொல்றேன், 2 வருஷமா அவன் தான் போலீஸ் தெரிஞ்சிருக்காதா? ஒரு டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கலையே. இங்க சம்மன் வாங்கிட்டு வருவாரு, போலீஸ்ல வந்து நான் அங்க போறேன்னு சம்மன் போவார்.
சமன் வாங்குவாரு, போலீஸ்ல சொல்லிட்டு போவாரு, இன்னைக்கு சிபிசிஐடி கூப்பிட்டு இருக்காங்க விசாரணைக்கு போறேன்னு சொல்லிட்டு போவார். இப்படிதான் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க குற்றவாளினாக்க தகுந்த ஆதாரங்கள், இப்ப மக்களுடைய போராட்டத்தை மதிப்பிட்டாங்க. அந்த மக்கள் இடத்துல செஞ்சாங்க மேடம். ஒரே விஷயம் சொல்றேன்னு, இவங்க கோர்ட்ல ஒப்படைச்சாங்கல்ல, கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேனர் வச்சாங்க. அதான் பிரச்சனையே. சிபிசிஐடியே காணவில்லை. வடிவேல் படத்தை போட்டு சிபிசிஐடி விசாரணை கல்லாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு வச்சாங்க. அதுலதான் அவங்க ஈகோ டச் பண்ணிடுச்சு. ஒண்ணு. 2வது விஜய் போறாருன்னாங்க. அதனாலதான் இப்ப எல்லாரும் மழுப்புறாங்க, இது தண்டனை கிடைக்கிறது கஷ்டம், இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றாங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரணும். 2026க்குள்ள இந்த விவகாரத்துக்கு ஒரு முடிவு வருதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை, ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.